மருக்கள் முகத்தோட அழகை கெடுக்கக்கூடியது. இது முகம், கைகள், இடுப்பு பகுதிகள் போன்ற இடங்கள்லாம் அதிகமாக வளரக்கூடியது. இதனால் ஆபத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அழகை கெடுக்கிறதா இருக்குது. இது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். சிலர் இந்த மருகை போக்குறதுக்கு அழகு நிலையங்களுக்கு போவாங்க. ஆனால் இது பாதுகாப்பானது தானா அப்படின்னு சொன்னால் சில ஆபத்தான வழிமுறைகளை கையில் எடுக்கிறதும் நம்மளுக்கு தவறு. அதே மாதிரி இயற்கையாக நம்மளோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறதோடு நமக்கு எந்த பிரச்சனையும் பக்க விளைவுகளையும் தராததாகவும் இருக்கு. வீட்டில் இருக்கிற சில பொருட்களின் மூலமாகவும் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய சில பொருட்களின் மூலமாகவுமே நாம் எளிதாக இந்த மருக்களை நீக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை தண்ணீரில் ஊற வச்சு அதை தினமும் மருவின் மேலே வச்சுட்டு வரணும். விளக்கெண்ணையும் மஞ்சளும் குழைச்சி வச்சுட்டு நான் ஒரு நாளைக்கு 2-3 தடவை மரு மேலே வைக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மருக்கள் கண்டிப்பாக மறைஞ்சிடும். அதே மாதிரி தினமும் ஒரு துண்டு இஞ்சியை மரு இருக்கிற இடத்துல தேய்ச்சி வரணும். இப்படி தொடர்ந்து 2 வாரங்களுக்கு செஞ்சுட்டு வந்தோம்னா மருக்களானது தளர்ந்து இயற்கையாகவே உதிர்ந்து விடும். அதே மாதிரி அன்னாசி, இது மருக்களை போக்க உதவுறதுக்கு மற்றொரு வழி. அதுக்கு அன்னாசி பழத்தை சாறு எடுத்து அதனை பரு இருக்கிற இடத்துல தொடர்ந்து தேய்ச்சிட்டு 20-25 நிமிடம் ஊற வச்சுட்டு பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவணும். இப்படி 10 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வெங்காயச்சாற்றினை கொண்டு தேய்த்தாலும் மருக்கள் மறையும். அதிலும் இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்துண்டில் உப்பு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துட்டு பேஸ்ட் போல் அரைத்து அதை மறு இருக்கிற இடத்துல தடவி ஊற வச்சுட்டு கழுவணும். வேண்டுமானால் இந்த கலவையை இரவில் படுக்கும்போது தடவி இரவு முழுவதும் ஊற வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வினிகர், ஆப்பிள் சீடர் வினிகர் நமக்கு மளிகை கடைகள்லேயே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இது அழகை பேணி காக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஆப்பிள் சீடர் வினிகரை மறு இருக்கிற இடத்துல காட்டன் கொண்டு தேய்த்து வந்தாலும் அது ரொம்ப சீக்கிரமே உதிர்ந்துடும். அதே மாதிரி டீ ஆயில், இந்த முறைக்கு முதல்ல சருமத்தில் சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த டீ ஆயிலை மறு இருக்கிற இடத்துல தடவணும். இதனால் கொஞ்சம் எரிச்சலும் வலியும் இருக்கும். இருந்தாலும் இதனை தினமும் 3 முறை செஞ்சுட்டு வந்தோம்னா மருக்களானது ரொம்ப சீக்கிரமே உதிர்ந்துடும். எலுமிச்சை சாறை வச்சு மரு இருக்கிற இடத்துல தடவிட்டு 20-25 நிமிடங்கள் ஊற வச்சு கழுவினோம்னாலும் மருக்கள் சீக்கிரமாக உதிர்ந்துடும். அதே மாதிரி பூண்டு சாற்றினை மருக்கள் இருக்கிற இடத்துல தடவி ஒரு துணியை வச்சு கட்டி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவணும். இந்த முறையை தினமும் 3 முறை செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல மாற்றம் தெரியும். அதே மாதிரி கற்றாழையில் இருக்கிற நன்மைகளை பற்றி சொன்னால் சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கத்தாழையில் அவ்வளோ நன்மை இருக்குது. அத்தகைய நன்மைகளில் ஒன்று தான் மருக்களை போக்குறது. அதற்கு கற்றாழை ஜெல்லை மறு இருக்கிற இடத்துல தினமும் தடவிட்டு வரணும். அதே மாதிரி ஆளி விதை அரைச்சி பேஸ்ட் போல் ஆக்கி தினமும் பருவில் தடவிட்டு வந்தோம்னா இந்த மரு நாளடைவில் கொட்டிடும். பேஸ்ட்டை தடவிட்டு அதுக்கு மேலே பேண்டேஜ் ஒட்டினோன்னா ரொம்பவுமே நல்லது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு பல்லை நல்லா பேஸ்ட் ஆக்கி அதை மறு இருக்கிற பகுதிகளையும் மருவின் மீதும் தடவி விட்டு அதுக்கு மேலே பேண்டேஜ் போட்டு ஒட்டிடலாம். அப்புறமா கற்பூர எண்ணெயை தினமும் மருவின் மீது தடவிட்டு வந்தோம்னா மறு நாளடைவில் கொட்டிடும். மருக்கள் வளராமல் தவிர்க்க முடியும். கற்பூர எண்ணெய் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் குழைச்சும் பூசலாம். அதே மாதிரி வீட்டில் வெற்றிலை போடுறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சுண்ணாம்பு இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் சுண்ணாம்பு கடைகளில் வாங்கி நல்லா குழைச்சி மருவின் மீது தடவி வந்தோம்னா மரு தானாக பொறிஞ்சு விழுந்துடும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவதற்கு மட்டும் இல்லாமல் இது சருமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை போக்குறதுக்கும் உதவியா இருக்கு. உருளைக்கிழங்கு மசிச்சு பசை போல் ஆக்கி தினமும் தடவி வர மரு பொரிஞ்சிடும். அப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசிங்கிற ஒரு மூலிகை. அதாவது இந்த மூலிகையானது மணற்பாங்கான இடங்கள்லையும் வயல் காட்டிலும் விளையக்கூடியது. பூமியின் மீது படர்ந்திருக்கும் இந்த தாவரத்தை கிள்ளணும்னா அதிலிருந்து பால் வரும். அந்த பாலை தினமும் மருவின் மீது முகப்பெருக்கள் மீதும் தடவிட்டு வந்தோம்னா முகப்பெரு அப்புறம் மருக்கள் காணாமல் போயிடும். கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்து நிறைய மருக்கள் இருக்கிற பகுதிகளில் தடவினோன்னா முகப்பெருக்களோடு சேர்த்து மருவும் சென்றிடும். அந்த தடயமும் இருக்காது. அதே மாதிரி வைட்டமின் ஈங்கிறது சரும பிரச்சனைகளை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது. வைட்டமின் இ கேப்சூல்ஸ்கள் மருந்து கடைகளில் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். இதை வாங்கி அதில் துளையிட்டு அதில் இருக்கிற திரவத்தை மட்டும் வெளியில் எடுத்து அந்த மருக்கள் மீது வச்சோன்னா சீக்கிரமாக மருக்கள் உதிர்ந்துடும். அதே மாதிரி வாழைப்பழத்தோலை வெளியில் எரிஞ்சிடாமல் அதை மருக்கள் இருக்கிற இடங்களில் போட்டு வச்சோன்னா மருக்கள்
சில நாட்களில் உதிர்ந்துடுறத கண்கூடாக காண முடியும். அதே மாதிரி பப்பாளி தோல். பப்பாளி அழகை பேணி காக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த பப்பாளி தோலை மருக்கள் இருக்கிற இடங்கள்ல நல்லா பூசணும். அரை மணி நேரம் கழித்து இது நல்லா காஞ்சதும் எடுத்துட்டு முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவணும். இந்த முறையை சில முறைகள் செஞ்சாவே நம்ம பார்த்திங்கன்னா மருக்கள் ரொம்ப சீக்கிரமே உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவை விளக்கெண்ணெயில் கலந்து இதை மருக்கள் இருக்கிற இடங்களில் அப்ளை பண்ணி கழுவிட்டு வரணும். இந்த மாதிரி செய்கிறதுனால மருக்கள் ரொம்ப சீக்கிரமே குணமாயிடும். அப்புறமா பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை சரும பிரச்சனைகளை குணப்படுத்துகிற ஒரு முக்கிய பொருளாக இருக்குது. இந்த லவங்கப்பட்டை பொடியை தேனில் கலந்து முகத்துக்கு பேக் போட்டோம் அப்படின்னு சொன்னால் முகப்பற்கள் மட்டும் இல்லாமல் மருக்களும் ரொம்ப சீக்கிரமே உதிர்ந்துடும். மரு இருக்கிற இடத்துல இந்த லவங்கப்பட்டை பொடியை தேனில் கலந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடங்கள்லேருந்து 15 நிமிடங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.